வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு சமயம் அழகர் சித்தரின் ஒரு மகளான பொற்களை தலைக்கு குளித்துவிட்டு தன் தலையை உலர வைத்துக் கொண்டிருந்தார். இதனை தூரத்திலிருந்து கண்ட அழகர் சித்தர் தன் மகள் தலைவிரி கோலமாக அழுது கொண்டிருக்கிறாளே என்று அதீத கோபம் கொள்கிறார். அது மட்டுமின்றி தன் கட்டளையை மதிக்காத அழகுமுத்து ஐயனார் கல்லாகும்படியும் அடுத்த பிறவியில் பிரம்மச்சாரியாக பிறக்கும்படியும் சபித்து விடுகிறார் அழகர் சித்தர். சித்தரின் சாபத்தால் உடனே சிலையாக மாறிவிடுகிறார் அழகுமுத்து ஐயனார். மேலும் தன் தந்தையின் தவறான கணிப்பினால் சாபத்தை பெற்று சிலையாக மாறி அமர்ந்திருக்கும் அழகுமுத்து ஐயனாரின் அருகிலேயே பூரணியும் பொற்களையும் அமர்ந்து சிலையாகி விடுகிறார்கள். மேலும் தனது தவறை உணர்ந்த அழகர் சித்தர் அருகே உள்ள கிணற்றில் சென்று ஜலசமாதி அடைந்துவிட்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறதுங்க. சிறப்புகள்